சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சீதாவோட அம்மாவோட பூக்கடையும் கரும்பு கடையும் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கொண்டு வந்தது வந்து முத்து தான் அப்படிங்கிற விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமிஷனரோட ஒய்ஃப் மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நேராக அருண் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கடையை வந்து எங்கள் மாமா தானே கொண்டு வந்திருக்காரு, நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக பொய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, நானும் தான் ட்ரை பண்ணேன், அப்போ உங்கள் மாமாவும் ட்ரை பண்ணியிருப்பாரு, அப்போ அவர்னால வந்திருக்கோம், ஆனால் எனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி நானும் தான் லெட்டர் கொடுத்தேன், அதனால் நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் கொடுத்தனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிற உங்க மாமா தான் பெரிய ஹீரோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்றாரு. ஆமா அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்றாங்க. தேவையில்லாம அவரை பற்றிலாம் பேசிட்டு இருக்காது, அவர் என் கால் தூசிக்கு தான் சமம், அவர் ஒரு டிரைவரு, அவர் என்ன மிரட்டி இது பண்ணாரா இல்லை பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவே ஒரு வேஸ்ட்டு, அவனை போய் உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க பாரு, கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் மாமாவையும் தப்பாக பேசுவாங்க. இதனால சீதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் மீனாவோட அம்மாவும் இருப்பாங்க. எதுக்காக சீதா வந்திருக்க, நீ மட்டும் வந்திருக்க, அதுவும் இல்லாமல் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க, என்ன அருண் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீதா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சீதா அப்படி புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டுட்டு வந்திருக்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ சண்டை போடுவியா, எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புற அளவுக்கு இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மீனாவோட அம்மாவும் கேட்குறாங்க. அருண் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியிலேருந்து முத்துவை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீதாக்கு முத்துவை பற்றி தெரிஞ்சனால அவங்களோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.